சரி, பேசுவோம். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு சோம் பேசுவோம். சேர்ந்த நீங்க கூட்டணி தர்மம் அப்படின்னு சில விஷயங்களை ரமேஷ் சேதுராமன் பட்டியலிட்ட மாதிரி இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவருடைய அறிக்கையும் அதுல சொல்றாரு. மக்கள் மீது பல சுமைகள் இருக்கும்போது கூட்டணி தர்மம் அப்படிங்கிற அடிப்படையில் கூட்டணி கட்சிகள்லாம் அதை உணர்ந்தும் கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற சில விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேருக்குமான பதில் சொல்லிருங்க. இல்ல கூட்டணி தர்மம் கருதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல எனக்கு உடன்பாடே இல்லைனாலும் அதை ஆதரிச்சு போனதுங்கிறதுக்கான உதாரணம் முழுக்க அதிமுக கிட்ட தான் நீங்க பாப்பீங்க. உடன்பாடு இல்லைம்பாங்க, ஆனா போய் வாக்களிச்சுட்டு வருவாங்க. அது பல விஷயத்தை பார்க்கலாம். கடைசியா அந்த வக்ஃபு வாரியம் சட்டம் உட்பட சொல்லலாம். ஒரு பக்கம் அதாவது இவர்களுடைய ஆதரவு இல்லை என்றால் தமிழ்நாட்டுக்கே ஒரு பாதிப்பை தடுத்துடலான்னு நிலைமை வரும். உதாரணத்துக்கு இப்ப இலங்கை தமிழர்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் என்ன சொல்றாங்க, நீ வராத அகதிங்கிறதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா என்ன, இந்த நாட்டுல ஒரு சிஏஏ மாதிரி ஒரு சட்டம் வரும்போது அதுல இலங்கை தமிழர் ஒரு வார்த்தையை சேர்க்க முடியல. அது சிபிஎம்க்கு பொருந்தாதா? இப்ப நீங்க ஒருபுறம் அந்த கேள்வி தான் நீங்க கேட்டீங்கல்ல, அது அவர்கிட்டயும் கேட்டேன். இல்ல இப்போ நீங்க கோரிக்கைகள் நிறைவேற்றலன்னு சொல்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடியே திரு சண்முகம் அவர்கள் பொற்கால ஆட்சியா நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்தார். ஆதரவு இல்லாம அது சட்டமே ஆகாது. ஆதரவு அளிச்சுட்டு வெளியில போடுற இரட்டை வேஷத்தை தான் நான் இப்ப அம்பலப்படுத்திக்கிட்டு இருந்தேன். சிபிஎம் பொறுத்த வரைக்கும் சிபிஎம் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில பேச எதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அத்தனையிலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம், பேசி இருக்கோம், களத்துல போராடி இருக்கோம். எத்தனையோ உதாரணத்தை நான் சொல்ல வேண்டியது இல்ல. போய் யூடியூப்ல நியூஸ் 18 தமிழ்நாடு போட்டு சிபிஎம் வரும். அது பிரச்சனை அதுல மாற்று கருத்தே இல்ல. இருங்க, அதிமுக ஆட்சியிலும் போராடி இருக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் போராடி இருக்கிறோம். ஆனால் போராடும் பொழுது இங்க பேச முடியுது, சில விஷயங்களை ரிவர்ஸ் பண்ண முடியுதுன்னா அது எங்களுடைய அரசியல் செல்வாக்கும் கூட்டணி இன்டாக்டா இருக்கிறதோட வெளிப்பாடு. பொற்கால ஆட்சியா நடக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டு நீங்க கூடுதல் இடங்களை கூட்டணியில கேட்டு பெறுவோம்னு சொல்வது முரணாக இல்லையா? அதுல என்னங்க இருக்கு? ஒரு மாநில ஆட்சியை வைத்துக்கொண்டு மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியை வைத்துக்கொண்டு பொற்கால ஆட்சி நடத்த முடியாது. நீங்க சொல்லலையே. ஆமாங்க, இல்ல ரெண்டும் தான். நாங்க என்ன கேக்குறோம், நீங்க நெருக்கடி இருந்தாலும் கடனை வாங்கியாவது சில திட்டங்களை செயல்படுத்துங்க. நாங்க சொல்ற திட்டம் வேறையா இருக்கு, மாநில அரசு வேற சில விஷயங்களுக்கு அழுத்தம் கொடுக்குது. அது அவங்களுடைய பார்வை. உதாரணத்துக்கு மெட்ரோ திட்டம் அவங்க ரொம்ப முக்கியம், வேகமா நிறைவேற்றணும், பொது வெளியில கூட கடன் வாங்குறாங்க. நாங்க அதே விஷயத்தை மின்சார கட்டணத்தை குறைப்பதற்காக சுமையை ஏற்பதற்காக செய்யுங்கன்னு நாங்க சொல்றோம். மின்சாரத்துறையோட சுமையை ஏற்பதற்காக செய்யுங்க நாங்க சொல்றோம். இது எங்களுடைய அப்ரோச், அவங்களோட அப்ரோச். யாரோட அப்ரோச் நடைமுறைக்கு வரும்? ஆட்சியில் இருக்கிற கட்சி திமுக. அப்ப திமுகவை நோக்கி எதிர்க்கட்சியா கேள்வி எழுப்புறல. அதிமுக என்ன கேள்வி எழுப்பிருச்சுன்னு நான் கேட்க நினைக்கிறேங்க. நாங்க எதிர்க்கட்சியா கேள்வி எழுப்பியிருக்கோம். இந்த அணி ஒன்றிய அரசின் அத்தனை துரோகங்களுக்கு எதிராகவும் அத்தனை அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் போராடி இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு. அவங்க 40க்கு 40ங்கிற எண்ணிக்கையை இந்த தேர்தலில் மட்டும்தான் கொடுத்தாங்களா? அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய ஆட்சியுடைய அந்த ஆதிக்கம், அதிகாரம் பிடிக்கவில்லை என்பது உண்மை. அதை வெளிப்படுத்துகிற ஒரு கூட்டணியில பல கட்சிகள் இணைஞ்சிருக்கும் போது எங்களுக்குள் இந்த விவாதம் எழுவது தவிர்க்க முடியாது. இதை நீங்க என்ன பேராசை இல்ல பதவிக்காக அந்த விவாதத்தை தவிர்க்க முடியாதுன்னா அந்த விவாதம் எதிரணிக்கு சாதகமாக மாறுதுங்கிறத புரிஞ்சுதா? எப்படி மாறிடும்? எதிரணியை மக்கள் நிராகரித்து இருக்கிறார்கள் என்பது உண்மை. இனி வரக்கூடிய தேர்தல் நீங்க பாப்பீங்க, இப்ப இருக்கக்கூடிய எண்ணிக்கையை கூட அதிமுக ஜெயிக்காது. அதிமுகவுடைய இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க ஒரு சலசலப்பு இருக்கு, அங்கிருந்து கட்சிகள் எங்க கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு அதிமுக பாஜக தலைவர்கள் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்களே பேசுவோம், நாங்க சட்டமன்றத்திலையும் பேசி இருக்கிறோம். விமர்சனத்தை விமர்சனமாக வைக்கிற நடவடிக்கை எங்களுக்கு முரசொலியில எங்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க, நாங்க அவங்களுக்கு பதில் தீர்க்கத்தில் எழுதியிருக்கோம். அது பிரச்சனை இல்ல. அப்படிதான் அரசியல் கட்சி நடக்க முடியும். அதனால அவங்க சொல்றது, அவங்க பெரிய ஆருடமா சொல்றாங்க. கிடைக்கிற கட்சி எல்லாம் விழுங்கக்கூடிய கட்சி பாஜக. நான் கேட்கிறேன், பாஜக தமிழ்நாட்டுக்கு அவங்க 4 எம்எல்ஏ சீட் இருக்காங்கல்ல, அந்த 4 எம்எல்ஏ தொகுதியில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்லுவேன், தோழர் சு வெங்கடேசன் ரிசர்வ் வங்கி போட்ட ஒரு வழிமுறையை எதிர்த்து போராடி நிறுத்தக்கூடிய எம்பியாக தமிழ்நாட்டிலிருந்து செயல்பட்டு இருக்கிறார். உண்மை நான் சொல்லுவேன். இந்த 4 எம்எல்ஏ பாஜகவுக்கு இருக்கிற அத்தனை தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதிப்பு, மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்ன பேசியிருக்கீங்க? நான் அந்த கேள்வியை கேட்பேன். கட்சியாக செயல்படுவதற்கு அருகதை இல்லாத கட்சி பாஜக, அதோடு கூட்டணி செய்து வருவது அதிமுக.
திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களுக்கு இருக்கிற விவாதம் என்பது தமிழ்நாட்டு மக்கள் நலனை பாதுகாப்பதில் எந்த வழிமுறையில் நாம் தொடர்ந்து போராட போகிறோம்ங்கிறது தான். சரி, ஓகே. சரவணன், நீங்க கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் தான் செயல்படுறோம். நிறைய வழக்குகள், போராட்டங்கள் அப்படின்னு இருக்கு. ஆனா தேர்தல் அப்படின்னு, தேர்தல் அரசியல் அப்படின்னு வந்தா கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய கோரிக்கைகளை நாங்க ரொம்ப தார்மீகமா முன்வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய வாதம். அது அப்படித்தான் திமுகவும் பாக்குதா? அப்படிதானே நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் 4 இயர்ஸா பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே வந்து ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்தார். இந்த ஆட்சி மீது எந்த விதமான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் நீங்கள் வைக்கலாம், எல்லாவற்றையும் செவிமடுக்க காத்து கொண்டிருக்கிறேன், உங்களுடைய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னாரு. அப்படிதானே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர். எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வச்சாலும் கேட்கிறாரு, தோழமை கட்சிகள் விமர்சனங்களை கொடுத்தாலும், கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விமர்சனங்களை வைத்தாலும் அந்த விமர்சனங்களுக்கு செவிசாய்த்து போன ஒரு ஐ திங்க் 2023 கரும்பு கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைத்தார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள். உடனடியாக நிறைவேற்றப்பட்டது. அதே மாதிரி வேலை நேரம் வந்து ஜாஸ்தியா போச்சு அப்படின்னாங்க, அது திரும்ப பெற வேண்டும்னாங்க, திரும்ப பெறப்பட்டது. சாம்சங் போராட்டத்தில் வந்து ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்றார்கள், தீர்வு காணப்பட்டது. ஐயா, அப்படிதான் ஆட்சி இருக்க முடியும். கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து எல்லாம் ஒரே மாதிரி சிந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனாலதான் அவைகள் வேறு கட்சிகளாக இருக்கு. எல்லாருடைய அந்த ஆஸ்பிரேஷன்ஸும் ஒன்னா வரணும், அபிலாஷைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்ன்றதுக்காக தான் கூட்டணி. அந்த அடிப்படையில் ரமேஷ் சேதுராமன் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரே காரணத்திற்காக கூட்டணி தர்மம் அப்படிங்கிற அடிப்படையில் ஆட்சி மீதான சில விஷயங்களை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதை சமரசம் செய்து கொண்டு கூட்டணியில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அதை கூட்டணி தர்மம்னு சொல்றாங்கிறது அவருடைய வாதம். அவர் பாவம் அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிக்கையை படிச்சுட்டு பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க தான் வந்து, நாங்கள் ஏன் சிஏஏ சட்டத்திற்கு ஓட்டு போட்டீர்கள், நாங்கள் கூட்டணி தர்மத்திற்காக ஓட்டு போட்டோம், கூட்டணியில் இருந்ததுனால வேற வழி இல்லாமல் நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு கூட்டணி தர்மம் என்ற பேரில் தமிழ்நாட்டிற்கு துரோகத்தையும் வஞ்சகத்தை மட்டுமே செய்தது அதிமுக. இப்ப மீண்டும் அதை செய்ய தயாராகி விட்டார்கள். இப்ப அவங்களுக்கு ஒரே சார், அதிமுகவுக்கு வந்து 2026 தேர்தலில் ஜெயிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும்லாம் அக்கறையே கிடையாது, கவலை கிடையாது. தமிழ்நாட்டு மக்களின் மீது அவர்களுக்கு எந்த விதமான ஒரு கவலையும் கிடையாது. அவர்களுடைய ஒரே கவலையெல்லாம், ஐயோ அமலாக்கத்துறை என்னை கைது செய்திடக்கூடாது, இவ்வளோ கோடி பணம் இருக்கு என்கிட்ட, இந்த பணத்தை அமலாக்கத்துறை அட்டாச் பண்ணிடக்கூடாது, அமலாக்கத்துறையுடைய கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்கணும். எல்லா அதிமுக அமைச்சர்கள் மீதும் வழக்குகள் இருக்கிறது, ஊழல் வழக்குகள் இருக்கிறது. 100 கோடியிலிருந்து 1000 கோடி ரூபாய் வரைக்கும் சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள் சொல்லி வழக்கு இருக்கு. அந்த வழக்குகளில் எல்லாம் அமலாக்கத்துறை கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர்கள் இதுல வந்து 30 லட்சம் 40 லட்சம் நீங்க இந்த குற்றச்சாட்டுகளை வச்சா அவங்க பதிலுக்கு மறு குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க. இல்ல திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் மேல குற்றச்சாட்டு விசாரணைகள் நடக்கலையா? இல்ல, விசாரணை நடக்குது, அதை கண்டு அச்சப்படவில்லை. அதற்காக தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தையும் தமிழ்நாட்டுடைய நலனையும் கொண்டு போய் பாஜகவுடைய காலடியில் அடமானம் வைக்கவில்லை திமுக. யாரு நீ என்ன வேணா செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சவால் விடுகிறார். டெல்லி ஒரே நிமிஷம், தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய நெஞ்சுரம் படைத்தவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர். இப்படி ஒரே நிமிஷம், இப்படி தைரியமா பேசக்கூடிய ஏதாவது ஒரு முதல்வர் இந்தியாவில் இருக்காங்களா? இல்ல, பாஜகவுடைய கொள்கைகளை நெஞ்சுரத்தோடு எதிர்க்கக்கூடிய தலைவர் யாராவது இருக்காங்களா? கூட்டணி ஆட்சியை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், பாஜகவோடு கூட்டணி அமைத்து ஆட்சியிலும் பங்கு தருவோம், அதிகாரத்திலும் பங்கு தருவோம்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருந்தால் நீங்கள் சொல்லுகிற வாதம் சரியா? இப்போ அவங்க அக்செப்ட் பண்ணவே இல்லையே. அக்செப்ட் பண்ணா எப்படி மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியும்? தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? பாஜக இங்க ஆட்சி அமைக்க